கில்மிஷா அவர்கள்ட வீட்டு தான் வந்திருக்கிறேன். அவர்கள் அங்கே ஒவ்வொருத்தரும் கொடுத்த பிரேம்ஸும் இருக்குது. அதில் என்னால் முடிந்த ஒரு சிறிய அன்பளிப்பான அவ்வளோ அவசரத்தை பார்த்துட்டு அப்பா அவ்வளோ அவசரமாக நிற்கும் சொல்லி கூட மட்டும் நிறுத்தாம உங்களோட வெற்றி வந்து நீங்கள் மென்மேலும் வளர்ந்து இதே விட பெரிய லெவலுக்கு அந்த முதலாம் இடம் கிடைக்கப்பட்டதுக்கான வெற்றி கேட்டு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜேகேஆர் ரவி. உங்களை இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் என்று பார்த்தீங்க என்றால் வந்து போன டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி நடைபெற்ற சீத்தமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம்பியன்ஸில் வந்து எங்களோட சாம்பியன்ஸ் பட்டத்தினை வென்ற ஈழத்து குயில் என வர்ணிக்கின்றப்படுகிற எங்களோட குயில் ஈழத்து குயில் மற்ற எங்களோட ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களோட மகள் என்று சொல்கிற வந்து கில்மிஷா அவர்களோட வீட்டு தான் வந்திருக்கிறோம். அவர்கள் வந்து வெற்றி பெற்ற பின் வந்து எவ்வாறு அவர்களுடைய வெற்றி கேடயங்கள் மற்றது அவருடைய வரவேற்பு நிகழ்வுகள் எவ்வாறு இருந்தது, என்ன மாதிரி வரவேற்றனர், அவருடைய அந்த தருணம் மகிழ்ச்சியான தருணம் என்ன, அடுத்த முயற்சி என்றவற்றை விசாரித்து வீட்டை வந்து என்ன மாதிரி இருக்குது, அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்குது, அவையோடு சந்தித்து ஒரு கலந்துரையாடத்தான் வந்திருக்கிறோம். நாங்கள் எவ்வாறு இந்த இருக்கிற இந்த காணொலி என்று பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கலந்துரையாடி அவர்களுக்கான ஒரு பரிசு ஒன்றைன்னு நான் என்னால் முடிந்த ஒரு பரிசை தான் வழங்க போகிறேன். அந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கோம். எப்படி இந்த காணொலியில் நடக்குதுன்ற நாங்கள் இந்த காணொலியோட பார்க்கலாம். நம்மளே தளத்துக்கு புதிதானவர்கள் தன்னை சப்ஸ்கிரைப் செய்து அறையில் பெல்லைக்கான அனுப்பி நண்பருடைய காணொலியை பாருங்கள். வாங்க நம்ம காணொலியில் போகலாம். வணக்கம். நாங்கள் இப்போ வந்து கில்மிஷா அப்பாவோட கதைக்கு போகிற இந்த இடத்த வந்து வணக்கம். ஓகே, இந்த சீத்தமிழில் போய் வந்து உங்களோட மகள் வந்து முதலாம் இடத்துல சரிகம முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டுவா. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் பார்க்கல? உண்மையிலே அது சொன்னால் சொல்கிறதுக்கு வார்த்தை அந்த ஒட்டுமொத்த சந்தோஷம் என்கிட்ட இருந்த மாதிரி நான் இருந்துங்க. அப்போ ஒவ்வொரு அறிவித்து கொண்டு வந்துச்சுன்னா அப்படியே கவுண்டவுன்ஸ் எடுக்கலாம். அப்படியே இங்கே உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தர் தமிழர்களுக்குமே வந்து அந்த தருணமானது ஒரு பொண்ணானதுன்றது. மற்றது வந்து இங்கே வந்தோன்னு வந்து உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு ஒன்று செஞ்சுக்கலாம். அந்த வரவேற்பு உங்களுக்கு முதல்ல தெரியுமா இல்லை என்ன மாதிரி வந்து அது வந்து எங்களுடைய அரியாலை கலைமகள் ஸ்ரீ கலைமகள் சித்தமொழியிலே மக்கள் சேர்ந்து அரியாலை மக்களை இணைச்சி ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு செய்கிறதுக்கு இருந்தார்கள். அறிந்து நான் இவ்வளவு மிகவும் சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுவன்றது நான். ஆனால் அந்த வரவேற்பு உங்களுக்கு எப்படி அந்த விமான நிலையத்தை வரைக்கும் நிறைய விமானம் வைக்கவே தாமதம். ஆனால் நிறைய மக்கள் வந்து இந்த வரும் வரைக்குமே காத்திருந்து உங்களோட மகளை பார்க்கணுன்றதுக்காண்டி இருந்திருக்காங்க. இப்போ இங்கே வரையெல்லாம் உங்களுக்கு அந்த வரவேற்பு புதுசாக சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்க நான் ஃப்ரெண்டு அங்கே மகள் ஆரம்பத்தில் கேட்டால் அப்பா என்ன வரவேற்கிறது ஆக்கள் வருவினம். அப்போ நான் சொன்னேன் வருவினம் அம்மா வந்து பாருங்க. ஃப்ளைட் வாங்கி கீழே வாங்கி வரைக்குள்ளேயே அவ்வளோ அவசரத்தை பார்த்துட்டு அப்பா அவ்வளோ அவசரம் ஆக்கள் நிற்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதன் பிற்பாடு வெளியில் வந்து ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஒரு இதுவும் சிறப்பான விதத்தில் அந்த ஒழுங்கமைப்பு குழு வந்து சிறப்பான விதத்தில் ஒழுங்காக வச்சுருந்தார்கள். மிக சிறப்பானது. ஆரம்பம் முதல் முடியும் வரையில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இயற்கை மந்தங்களுக்கு ஒத்துழைச்சி சொல்லலாம். வந்து இயற்கை வந்து அடுத்த வெற்றியின் வந்து உங்களோட உறவினர்கள் மற்ற ஒருத்தரம் வந்து என்னென்ன சொல்லிச்சு அது வந்து உண்மையிலே இந்த ஊர்கூடி தேர்தெழுத்த மாதிரி தானே எல்லா உறவுகளும் ஒன்றிணைஞ்சு செய்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு உண்மையிலேயே அந்த உலகம் எல்லாம் அந்த கதைக்கக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. எல்லாரும் சிறப்பான நல்ல விதமாக தான் இதை கோரியிருந்தது. உங்களுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கேன் இந்த இடங்களில் வந்து. அடுத்த ஓகேண்ணா, இது அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மேலதிக தென்னிந்திய சம்பந்தமான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கப்பட்ட இல்லை மேலதிகம் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பட்ட? ஆரம்பத்தில் வந்து சித்தமிழில் பாடிக்கொண்டிருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. முருகன் கோயிலுக்கு பழமை வாய்ந்த ஒரு முருகன் ஆலயத்துக்கு விவா வச்சு தான் பாடணும்னு சொல்லி அவர்களுடைய அந்த அடியார்கள் விரும்பிய அந்த பாடலை வசந்த் சார் அவர்கள் சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தார். அந்த பாடல் ரெக்கார்டிங் முடிஞ்சது. இன்னும் சில பாடல்கள் வந்திருக்குது. மேலும் எதிர்பார்க்கக்கூடிய. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ நம்ம விவாவில் வெற்றியானது நீங்கள் யோசிப்பீங்களா தமிழ் மக்களை தாண்டி சிங்கள மக்களிடம் போய் சேரும். மற்ற வந்து குறிப்பாக வந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதானமாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். பட் ஜனாதிபதி இந்த வாழ்த்து வரும். மற்ற சிங்கள மக்களும் வந்து விவாதக்கூடிய பாடலை ஒன்று வெளியிட்டு வந்து சமூக வலைத்தளங்கள் அப்படிலாம் சிங்கள மக்களை போய் சேரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது அந்த வெற்றி? நாங்கள் வந்து ஒரு நாட்டில் இருந்து வேறொரு நாட்டுக்கு போட்டோம். அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் போட்டி மாதிரி தமிழ் இதில் வந்து அப்படி ஒரு போட்டி தான். நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. ஆனால் முதலிடத்தில் வருவாங்கன்றதை
எனக்கு நம்பிக்கை இருந்தது என்றாலும் அந்த இடங்களில் குறிக்கொள்ள முடியாது. மிகப்பெரிய போட்டி இருந்தது. வருஷம் வந்த உடனே நாடு கடந்த ஒரு போட்டி தானே என்ற உடனே அதை ஜனாதிபதி அவர் வாழ்த்து தெரிவித்தார். ஒரு சர்ப்ரைஸ் தான் இருந்தது. சரி, ஓகே, நன்றி. என்ன மேலும் மேலும் வெற்றி பெற்று நம்ம மகள் வந்து வெற்றி பெற்று இன்னும் மேலும் உயரத்துக்கு போகிறதுக்கு என்ற வாழ்த்தை நான் இந்த இடத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதோட நாங்கள் இந்த இடத்த வந்து மேலும் குறிப்பிட வந்து சில சமூக வலைத்தள நண்பர்கள் வந்து தவறான கருத்துக்களை வந்து முன்வைக்கின்றார்கள். நடக்கின்ற இது நிகழ்வுக்கு முரணான கருத்துக்கள். ஆனால் இந்த இடத்த வந்து அவைக்கு தான் அந்த நிகழ்வுகளுடைய ப்ரெஷர் எல்லாமே அவைக்கு தான் முழுக்க பொறுக்கும். அவையிலான இந்த விஷயம் வந்து சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. அதை வந்து அவர்கள் வந்து அவர் சொல்ல முடியாத விடயங்களை எல்லாம் வந்து தவறான முறையில் வந்து அவர்கள் கருத்துக்களை சித்தரிக்கின்றார்கள். அதற்கு நான் இந்த சமூக வலைத்தளத்தை சேர்ந்த ஒரு மன்னிப்பை நான் இந்த இடத்தை கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே, நீங்கள் இந்த அப்பாண்ட வந்து கூறின கருத்து இல்லாத கேட்டுருப்பீங்க. அதோட அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி கேடயங்கள் பரிசுகள் என்பன வந்து நிறைய இந்த வீடு முழுக்க குவிஞ்சிட்டு இருக்கு. அதுகளையும் பார்த்து சீத்தமிழில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த பெரிய வெற்றி கேடயத்தையும் பார்க்க போகிறோம். என்னமா இருக்குன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படி வீட்டுக்குள்ளே போய் வந்து என்னென்ன பரிசுகள் வெற்றி கேடயங்கள் இதுல பாத்தீங்கன்னா கில்மிஷார்கள் இருக்க வாழ்த்துக்கள். இதுல பாருங்க, அப்படியே அவர்களுக்கு வந்து கிடைக்கப்பட்ட பரிசு பொருட்களும் வந்து வெற்றி கேடயம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீத்தமிழால கிடைக்கப்பட்ட அந்த 1ஆம் இடம் கிடைக்கப்பட்டதுக்கான வெற்றி கேடயம் இந்த இடத்துல வைக்கப்படுங்க நண்பர். ஓகே, நாங்க அவங்களுக்குரிய ஒரு நினைவாறு பிரேம் சொன்னதான் நாங்க இந்த இடத்த கொடுக்க போறோம். பாருங்க, ஓபன் பண்ணி பாருங்க நீங்களே. இருக்கண்டு பிடிச்சிருக்கா இந்த பிரேம்? நீங்கள் இதோட மட்டும் நிறுத்தாம உங்களோட வெற்றி வந்து நீங்கள் மென்மேலும் வளர்ந்து இதே விட பெரிய லெவலில் சாதிக்கணும்ட்டு எனது வாழ்த்துக்களை நான் இந்த இடத்த தெரிவித்து கொண்டேன். சரி, அப்படியே ஓகே. வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்கண்ட தமிழ் மகள் கில்மிஷா ஈழத்து கோயில் வந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். எப்படி உங்களுக்கு அந்த வெற்றி? வெற்றி நான் நினைக்கிறேன் அனைத்து உலகத்தினுடைய தமிழ் மக்களுடைய வெற்றி. வெற்றிக்கான அவருடைய முயற்சி, அவருக்கு வழங்கப்பட்ட ஊக்குவிப்புகள் அத்தனையும் எங்களுடைய தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் தமிழனுக்கென்று ஒரு வழியை வகுத்து காட்டி இருக்கிறது. நீங்க அந்த ஒவ்வொரு நிமிஷம் 9, 10, 8 என்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு இனம் புரியாத ஏக்க பெருமூச்சோடு பார்த்தோம். கிடைக்குமா கிடைக்காதா? ஆனா கிடைக்கும் என்ற உணர்வு அந்த நேரத்திலே எங்களை எல்லோரையும் ஒரு முறை மனதை தளர வைத்தது. என்னடா முதல் நிறைய கருத்து சொல்லிச்சு. நம்ம தொலைக்காட்சியில வந்து இலங்கை பெண்மணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அது ஆனா திறமைக்கு முன்னுரிமை கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இலங்கையிலோ சரி, புலம்பெயர் தேசத்திலோ சரி, எவ்வளவு வயது கூடியவர்கள் இருந்தும் எல்லா தமிழர்களையும் ஒன்றுபடுத்த முடியவில்லை. ஒரு 14 வயது நிரம்பிய ஒரு பெண், ஒரு சிறுமி, அத்தனை 120 கோடிக்கு மேற்பட்ட அத்தனை உள்ளங்களையும் ஒன்றாக்கி வைத்த பெருமை அது கில்மிஷாவுக்குரியது. அவளுடைய ஆளுமை, அவளுடைய எண்ணம், தமிழ் மக்களுடைய சிந்தனை அத்தனையும் அவளுடைய வெளிப்பாடாக வெளிப்படுகின்றது. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நன்றி. என்ன வெற்றி அந்த கில்மிஷா உங்களுக்கு அந்த வெற்றி பெற்ற தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த இடத்த சந்தோஷமா இருந்ததா? நிமிடங்கள் திக் நிமிடங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தது. ஆனா எப்படி அந்த வெற்றி எங்கட மகளுடைய கில்மிஷா அவர்களுடைய வெற்றி இந்த இடத்துல எங்கட தமிழ் மக்களுக்கு ஒரு புகழை தேடி தந்திருக்கிறார். சிறு வயதிலேயே அவர் பெரிய ஒரு சாதனையாளராக அந்த இடத்துல வந்து ஒரு சாதிச்சு வந்திருக்கிறாங்க. எதிர்பார்த்துருந்தீங்களா போயக்கவா வெற்றியோட வருவான்ற மாதிரி? ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு இதோட இருந்தேன், வேகத்தோட. பிறகு அந்த அடுத்த ரவுண்டுகள் போய்க்குள்ள எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு வெற்றியை எடுத்துருவான். இந்த நிமிடம் அப்படி இந்த கடைசி இந்த 10 வினாடிகள் அது எங்களை அறியாத ஒரு ஏக்கத்தில் தான் இருந்தேன் நாங்கள் அப்படியே என்ன நடக்கும் சொல்லி. கடைசி நேரம் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது வெற்றி பெற்றது என்ன. சரி, நன்றி. என்ன ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவர்களுக்கு வந்து வரவேற்பு விழாவில் கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு மலர் கொத்துக்களையும் வந்து பக்குவமாக வச்சுருக்கணும். எடுத்து பாருங்கள். இன்னுமே அதை ஞாபகார்த்தமாக வீட்டுக்கு முன்னுக்கு வச்சிருக்கணும். இதனத்து வந்து இப்போ நத்தார் பகுதியினபடியாக நத்தாருக்கு வந்து அலங்கரிச்சிருக்கார்கள் வீட்டை. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கில்மிஷா அவர்கள். அங்கே ஒவ்வொருத்தரும் கொடுத்த பிரேம்ஸும் இருக்குது. அதில் என்னால் முடிந்த ஒரு சிறிய அன்பளிப்பான ஒரு பிரேம்ஸும் அப்படியே இதிலே அடங்கி இருக்குது.